தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியணியற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற இந்த அற்புதமான தொடர் நிகழ்வில 251வது நிகழ்வாக இந்த காலை மாலையில உங்களை எல்லாம் ஜூம் அரங்கிலே சந்திப்பதிலே மனமகிழ்ச்சி கொள்கின்றேன். இதை இணையதளத்திலே பார்க்கின்ற நண்பர்களுக்கும் பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் புலப்படுத்தி மகிழ்கின்றேன். இந்த 251 போன முறை நடந்த நிகழ்ச்சி ஒரு இடைவெளி, ஒரு ஒரு பாலை சோலை மாதிரி நடுவுல வித்தியாசமா வரக்கூடியது. அதுல எனக்கு நிறைய பேச வேண்டும் என்று இருந்தாலும் நான் எல்லாரும் பேசி ஏற்கனவே அது 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ரொம்ப இதுவா இருந்தது. அதுல நான் அதை எதிர்பார்த்தேன். அது எல்லாம் நீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க அப்படின்னா, ஏன்னா பிகாஸ் எல்லாரும் நிறைய அருமையா பேசியிருக்கிறார்கள். அதுல ஆரம்பம் சுந்தரராஜன் பெனாமினல். அவர் ஏற்கனவே அது அது முன்னாடி படித்த கட்டுரை, அதாவது பாரதியுடைய வரிகளிலே அவர் அட்டகாசம் பண்ணியிருக்கிறவர். எங்கெல்லாம் போய் பாரதி அது அது போடணும். மை ரிக்வெஸ்ட் இஸ், எல்லாத்தையும் உடனே போட முடியலன்னா கூட வாவேசு 250ன்னு போட்டு அட்லீஸ்ட் ஒரு அரை பக்கமாவது குவிகத்தில் அது தொடர்ந்து வர வேண்டும். தொடர்ந்து வர வேண்டும். அது அதில் யாருக்கு அது மாதிரி சில பேர்லாம் அவர் சொன்னார், மந்திர சொற்கள் நான் கிருபா சுந்தரராஜன் நான் 3 பேரும் எப்படி பிளான் பண்ணும்போது அவர்களும் குறிப்பிட்டார்கள், கிருபாவும் குறிப்பிட்டார், ஏதாவது ஒரு மந்திர சொல், அந்த சொல் அல்லது சொற்றொடரை வைத்துக் கொண்டு பேச வேண்டும் என்று. ஆனா எனக்கு தெரியும், என்னோட மீது இருக்கக்கூடிய அன்பின் பாசத்தின் காரணமாக பாராட்டு அதிகமாக வந்தது. ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சணும் அப்படின்னா கரெக்டா இப்படிதான் கொஞ்சம் சொல்ல முடியாது. இது கையில தூக்கினா அப்படி எப்படி கொஞ்சம் குட்டுன்னு பண்ற மாதிரி அந்த 250 முடிஞ்சிருக்கு, என்னை பாராட்ட வேண்டும் என்ற அந்த பாச வெள்ளத்திலே அவர்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணார்கள். எல்லாருமே பிரமாதம். அதுல நான் நினைத்து பார்க்கிறேன், ஒரு ரெட்ராஸ்பெக்ட் பார்த்தானா ஹை பாயிண்ட் என்னன்னா, நண்பர் காசிநாதன் அவர்கள் பாரதி ரத்னா என்ற ஒரு விருதையை கொடுத்து விட்டார். அது ஒண்ணு. சொன்ன மாதிரி சுந்தரராஜனுடைய அந்த நீண்ட, அதை நிச்சயமா படிச்சே ஆகணும். அந்த நான் எனக்கு அது நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடலன்னு நினைக்கிறேன், பட் குவிகத்துல அது வந்தானே படிக்கலாம். அது மாதிரி டு த பாயிண்ட், அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு மாணவர் மாணவர் நிலையிலேயே இருந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியது அன்புக்குரிய சகோதரி உஷா அவர்கள். நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேனோ அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு சொற்றெடுத்து இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்க. அது மாதிரி டாப் என்ன, சாய் கணேஷ் எபிசோட் 37 அதை வச்சு பிச்சு அது அலசிட்டார். அது ஒண்ணுதான், ஹி ஸ்டக் டு தட் ஒன்லி. அண்ட் அது மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொருத்தர் நான் எழுதியே வச்சிருந்தேன், யார் என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது நான் கொஞ்சம் அன்னைக்கு சொல்லனா கூட இன்னைக்கு நான் சொல்லணுங்கிற எனக்கு கடப்பாடு இருக்கிறது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அன்றைக்கு பேசிய சுந்தரராஜன் அவர்கள் என்னுடைய ஆவணப்பட டைட்டில் மாதிரி வற்றாத ஊற்றுங்கிற மாதிரி அவர் ஒரு வெள்ளம் போல அவர்கள் இந்த மொத்தத்தையும் தொகுத்து கொடுத்தார்கள். அதுவும் பாரதி வரிகள்ல. அதன் பிறகு என்னுடைய சகோதரர் குயில் பாட்டுக்கு முக்கியமா குயில் பாட்டு, அதுக்கு கண்டிப்பா. அட்டப்பட விளக்கம் போட்டிருக்கேன், அதை பத்தி பேசினார். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. மீ விஸ்வநாதன் பேசும்போது ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் பரசிய வெள்ளம். அவரும் மீ விஸ்வநாதன் ஹி வாஸ் ஸ்டிக்கிங் டு தட் பர்டிகுலர் பாயிண்ட். இப்படி பரசிய வெள்ளம் எப்படி போச்சு என்று அதை பத்தி அதனுடைய விரிவு. அதோட நான் விஸ்வநாதன் பேசினதுல ரொம்ப ரசிச்சது என்னன்னா, எப்படி அது ரொம்ப பெரிய பாராட்டு. அது நான் உங்களுக்கு தெரியணுங்கிறத நான் மறுபடியும் சொல்றேன். அது எனக்கு பாராட்டுங்கிறது மட்டும் இல்ல, குவிகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. 1900 நம்ம குமரிசீலன் வந்திருக்கார், அவரும் வந்திருக்கார். பாரதி கலைக்கழகத்தை பத்தி சொல்லும்பொழுது ஆண்டுகள் கணக்காக 50, 60களிலேயே பாரதியினுடைய விழிப்புணர்வை சென்னை மாநகரத்திலே பரவலாக கொண்டு சென்று பல இளைஞர்களை பாரதி பக்கம் ஈர்த்து அவர்களை கவிஞர்களாகவும் பேச்சாளர்களாகவும் பாரதி ஆய்வாளராகவும் மாற்றிய ஒரு பெரும் தொண்டை செய்தது பாரதி கலைக்கழகம். அதனுடைய நீட்சியாக இப்போ இங்கே அவருடைய தலைவர் குமரிசீலன் இங்கே அமைப்பில் இருக்கிறார், அவர் இங்கே அரங்கிலே இருக்கிறார். அந்த பாரதி கலைக்கழகம் எப்படி நாகநந்தி அவர்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அவரை பேச சொல்லியதோ, அதை போல குவிகம் அமைப்பு இன்று வாவேசுக்கு இடம் கொடுத்து அவரை பேச சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றாரே, அது மிகப்பெரிய பாராட்டு. அது
ஒரு 50-60 ஆண்டு கால இலக்கிய வரலாற்று பின்னணியிலே அது நிச்சயமாக போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரியதுன்னா எப்போ இன்னும் நண்பர், என்னுடைய சகோதரர், எங்க வீட்டு என்ன உறவுகாரர் எனக்கு அப்படியே விஸ்வநாதன். இருந்தாலும் நான் மேடையில அவரை வந்து நான் நிச்சயமா பாராட்டுறேன். அருமையான கருத்து சொன்னார். அதுக்கப்புறம் காசிநாதன் பேசினார்கள். காசிநாதன் வந்து சொன்ன ஒரு வார்த்தை வந்து பலே பாண்டியா பாரதியினுடைய வரிகளை சொல்லி பாராட்டி பாரதி விருது என்று சொன்னார்கள். அதை போல அவர் வந்து எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்லி அந்த பரசை வெள்ளத்தை பற்றியும் சொல்லி என்னை பாராட்டினார்கள். மதுவந்தி மதுவந்தி வந்து ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னார்கள். அது நான் ஏற்கனவே பகிர்ந்து கொண்ட கருத்து. அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். அது அந்த இதை நானும் கூட சொல்லல. பாரதியினுடைய வரி. பாரதி என்ன செய்கிறான்? பாஞ்சாலி சபதத்திலே ஆஹ், இது வந்து பிறருக்கு வழிகாட்டியாக அல்ல, பிறருக்கு ஆதர்சமாக அல்ல, வழிகாட்டியாக என்று ஒரு இது. பாஞ்சாலி சபதம் எளிய நடை, எளிய சந்தம், பாமர ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மெட்டு என்றெல்லாம் எழுதக்கூடிய பாரதி அதை எழுதிட்டு இது வந்து இதெல்லாம் சொல்றது வந்து பிறருக்கு ஆதர்சமாக அல்ல, வழிகாட்டியாகிறான். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆதர்ஷம் என்ன? கண்ணாடி, நம்ம பார்க்கக்கூடிய கண்ணாடி. என்னை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, தலைவனாக நான் சொல்லல, ஒரு வழிகாட்டி. நான் இங்கே நிற்கிறேன், அதன் பின்னாடி நீங்கள் வாருங்கள் என்பதாக குறிப்பிட்டானே, அதை சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அதை மாற்றி சொன்னார்கள். அவர் வந்து வழிகாட்டியாக பாவேஸ் அவர்கள் நிற்கவில்லை, வழித்துணையாக நம்மோடே வருகிறார் என்று சொன்னார். அது மிகப்பெரிய பாராட்டு. அதாவது இந்த பாராட்டு கூட பாரதியிலிருந்து ஊற்றெடுத்து வருகிறது. அதை நான் ரசிக்கிறேன். அதாவது என்னைத்தான் பாராட்டினார்கள் என்று இருந்தாலும் கூட அது பாரதியிலிருந்து உருவாகிய கருத்தாக இருப்பதனாலே அது இந்த மந்திர சொற்கள் எல்லாருடைய மனத்திலும் இடம் பெற்றிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு அறிந்து நான் மகிழ்கிறேன். அடுத்து தியாகராஜன். தியாகராஜன் வந்து அந்த அந்த டாக் வந்து வேற யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையே மந்திர சொற்களோடு இணைத்து விட்டார். இது மோஸ்ட் என்ன சொல்றது, ஒரு வெரி வெரி ஹைலி சென்சிட்டிவ் மேன். இத்தனை எந்த எபிசோட்ல வந்தாலும் சில வரிகளை பார்க்கும்போது நான் அவருடைய பார்த்தா அவர் கண்கள் பனித்து விடும். அவருக்கு ரொம்ப இளகிய மனது. பாரதி மேல அப்படியே குலாப்ஜான் மாதிரி பாரதியில ஊறி இருக்கார். அவரது நான் ரொம்ப ரசித்தேன். அதுபோல துரை தனபாலன் கவிதையில் அற்புதமான பாராட்டு. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்ப வந்து ஒருத்தருக்கு, யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஒரு பரிசு கொடுக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிறத கொடுப்போம். அவருக்கு என்ன கொடுத்துருப்போம். நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட் எடுத்து கொடுக்கணும். அதுதான் நல்ல பரிசு. துரைதனபாலனுடைய பெஸ்ட்ங்கிறது அவருடைய கவிதை. அவர் எத்தனையோ கட்டுரைகள், பேச்சாளர் எல்லாம் இருந்தாலும் அவருடைய மிகப்பெரிய விஷயம் வந்து கவிதை. அந்த கவிதையிலே என்னை பாராட்ட வேண்டும் என்று நினைத்து பாராட்டினார்கள். அதுக்கப்புறம் உஷா, நான் சொன்ன மாதிரி என்னுடைய அன்புக்குரிய மாணவி என்றே நான் சொல்வேன் நிச்சயமா உஷா. விநாயகர் நான்மணி மாலை எடுத்து வைத்துக் கொண்டார்கள். மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும். என் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்ல, சுந்தர்ராஜன் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது மாதிரி உண்மையில இந்த மாதிரி வந்து ஷி மஸ்ட் பீன் a great student during her college days. 2 நிமிஷம் பேச சொன்னாரா, சரி ரைட்டு சிவோன், இதை பத்தி பேசணுமா, ரைட்டு. இதை நான் எப்ப புரிந்து கொண்டேன், குயில் பாட்டுல வந்து எத்தனை வகையான குயிலை பாரதி பாடுகிறான் என்று கேட்டபோது அவர்கள் உடனே ஒரு பட்டியல் கொடுத்து விட்டார்கள். நீச குயில், மாய குயில், போதி குயில். அவருக்கு நன்றி. அப்புறம் வந்து வெங்கடகிருஷ்ணன் அவர்கள், என்னுடைய இன்னொரு ரசிகை. இன்னைக்கு அவர் வந்து திருமலை தரிசனத்துக்கு சென்றிருக்கிறார். எனக்கு எழுதியிருந்தார். நான் சொன்னேன் திருமலை எங்க எல்லோருடைய சார்பிலும் திருமலை தரிசித்து வாருங்கள் என்று சொன்னேன். அவர் வந்து அவர் உலக யுத்தத்தை பற்றியும் எப்படி வந்து பாரதி வந்து எப்படி வினயத்தோடு கடலூர் சிறையில் இருக்கும்போது பாரதி வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அரசு கடிதம் எழுதி என்னை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்கிறார். இது செய்யலாமா, பாரதி இப்படி கேட்கலாமா என்று சொன்னால், எப்ப வினயமா இருக்கணும், எப்ப வீரமா இருக்கணும் தெரியணும் ஒரு போராளிக்கு. அவன் வந்து ஹி கெனாட் த லீடர் ஆஃப் த பிளேஸ். அவங்க வந்து எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும் லீட் பண்றதுக்கு. ஏன்னா அவங்க போனா முடியாது. பாரதிக்கு தன்னுடைய பணி என்ன என்று தெரியும். எனவேதான் அவன் முடங்கி கிடக்காமல், திருவல்லிக்கேணியிலே ஒரு ஓரத்திலே முடங்கி கிடக்காமல் அவன் தப்பிச் சென்று பாண்டிச்சேரிக்கு வந்தான். அதை பல பேர் புரிந்து கொள்ளல். அப்ப அவரை பயந்து ஓடுனான்னு சில பேர் எழுதினாங்க. அதுக்கு கோபப்பட்டு கொந்தளித்து என்னுடைய அருமை நண்பர் ஹரிகிருஷ்ணன் அவர்களை நான் ரொம்ப இப்போ வி ஆர் மிஸ்ஸிங், இஸ் நாட் வெரி வெல் பிசிக்கலி, அவரால் கலந்து கொள்ள முடியல. அவர் ஒரு மிகப்பெரிய பாரதி ஸ்காலர். எங்க குரூப்லேயே நான் என்னுடைய விசு, அதுக்கப்புறம் ரவி, ரமணன், இந்த மாதிரி குரூப் எங்க குரூப்ல, இந்த குரூப்லேயே மிகப்பெரிய ஸ்காலர் ஹரிகிருஷ்ணன். அவன் அந்த காலத்தே எழுதினான் ஒரு புக், பாரதி பயந்து ஓடவில்லை என்று. அது வந்து ஏன் போனார் அப்படிங்கிறது ஏன்னா. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தொடக்கூடிய விஷயமாக வெங்கடகிருஷ்ணன் அவர்கள்
அண்மையிலே நம்ம குவியத்தில் இணைந்தாலும் மிகச் சிறப்பான ரசிகராக இருக்கிறார். அதுக்கப்புறம் விஜயலட்சுமி புலவர், அற்புதமான பேச்சு. ஒரு புலவர் விஜயலட்சுமி என்பது அவருடைய தந்தையாருடைய பாணியிலே அவர் வந்து வருகிறார். அண்மையிலே அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்துக்கள், அவருடைய வெண்பாக்கள், இப்போ கூட அமுதசுரபியில் அவருடைய வெண்பா பார்த்தேன். தலை தட்டாத, தடையில்லாத பேச்சு, தலை தட்டாத வெண்பா. இப்படி வந்து ரெண்டுத்துலயுமே வந்து அவர்கள், புலவர் விஜயலட்சுமி அவர்கள் பிரமாதம். அன்னைக்கு ரொம்ப அருமையா என்னை பாராட்டினாரு. என்னுடைய சகோதரி, அன்புக்குரிய சகோதரி, நிச்சயமா வந்து நுட்பமான பேச்சு. நான் குறிப்புல எழுதினேன், வேற ஒண்ணுமே எழுதல. என்னுடைய குறிப்புல நுட்பமான பேச்சு என்று நான் குறிப்பிட்டேன். காரணம், நான் தொடக்கூடிய குரல், இந்த குரல் வரிகளை எல்லாம் சொல்லி அவர்கள் பாராட்டினார்கள். அதுக்கப்புறம் தென்காசி கணேசன். தென்காசி கணேசன் வந்து அவர் வந்து எதை தொட்டாலும் அழகாக செய்யக்கூடியவர். அது வந்து தென்காசி இன்னும் நிறைய கேட்கணும்னு தோணும் அவர் பேச ஆரம்பிச்சா. அவர் எந்த பாடம் எடுத்துட்டார் அப்படின்னா, பாஞ்சாலி சபத்தை எடுத்துக்கொண்டார். இருக்கிறதுக்குள்ளே வந்து நான் ஆரம்பிக்கும் போது, மந்திர சொற்கள் ஆரம்பிக்கும் போது பாஞ்சாலி சபதம் தான் ஆரம்பிச்சேன். ஏன்னா அதுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி உண்டு பாஞ்சாலி சபதத்துக்கு. பாரதி சும்மா சூப்பர் போடு, பஞ்ச கல்யாணி குதிரையில ஏறி ஓட்டின விஷயம் அந்த அந்த பாஞ்சாலி சபதம். அதை தொட்டு அவர்கள் பாராட்டினார், அருமையாக பாராட்டினார்கள். இன்னொன்றை இப்போதே சொல்லிக் கொள்கிறேன், அவருடைய புதிய ஆத்திசூடி நூல் வெளியிட இருக்கிறது. தினமலர் அவர்களே அதை வந்து பதிப்பிக்கிறார்கள். பட்டி தொட்டி எல்லாம் சென்று சேரக்கூடிய வகையிலே பாரதி எடுத்துக்கொண்டு செல்கிறார். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நமது அரங்கில அவர்கள் வருகிறார்கள், அரங்கில ரெகுலரா வருகிறார். அவரை பற்றி அவர் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. அது போல மல்லிகா, மல்லிகாவுக்கு நான் எழுதின வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னா, சுந்தர்ராஜன் ரொம்ப ரசிச்சிருப்பார். ஏன்னா நாங்க பேசும்போது முதல்ல வந்து ஒரு 12 எபிசோடு நடக்கும் அப்படின்ட்டு. உடனே அந்த 12 எபிசோடு வந்து 250 ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து நம்ம சங்கரையர். சங்கரையர் சொன்னார், ஆழ உழுவதிலையும் அகல உழுவதிலும் ஆழ உழுவது நல்லது, உள்ளுக்குள்ள போங்க சார்ன்ட்டார் அவர். அது எப்படியே வந்து, அதாவது குவிகம் வந்து தே டேக் டிசிஷன் ஆன் த மெரிட் ஆஃப் த இண்டிவிஜுவல் கேசஸ். அதுதான் நான் வந்து குவியத்துக்கு அன்னைக்கு இத்தனை பேரை நான் பாராட்டுறதுக்கு நேரம் இல்லை அன்றைக்குங்கிறதுனால குவியத்தை தான் மொத்தமாக பாராட்டினேன். காரணம், as an organization they have taken a decision that it can enlarge, it can go ahead, it can proceed என்று சொன்னார்கள் அவர்கள். அந்த விஷயத்தை சொல்லி மல்லிகா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்ல, வாட்ஸ்அப்ல வந்து அந்த பழைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் போட்டாங்க. அது வந்து இட்ஸ் அ ரெக்கார்ட். தேங்க்யூ வெரி மச் மல்லிகா. அப்புறம் சாய் கணேஷ், நான் சொன்னது போல சாரி 47வது எபிசோட். 47வது எபிசோடு வந்து எக்ஸலண்ட் ரெஃபரன்ஸ். அதுல வந்து உள்ளுக்குள்ள போய் அந்த ஒவ்வொன்றும் எதுக்காக சொன்னேன், இந்த புதிய ஆத்திச்சூடியில ஐ வாஸ் மேக்கிங் அ நியூ குரூப். ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரு 100க்கு மேல இருக்கு புதிய ஆத்திச்சூடி. நான் பேசுற வேகத்தை பார்த்தா அதுவே ஒரு 100 எபிசோட் ஆயிடும். ஏன்னா இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஆத்திச்சூடிக்கு வந்து ஒரு நாள் போறாது. அந்த மாதிரி நான் பேசுறது அவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ அதை குரூப் பண்ணப்போ அந்த குரூப் ஹி ஹஸ் அப்ரிஷியேட்டட் அண்ட் பிரசன்டட். தேங்க்யூ சாய், எக்ஸலன்ட் ஸ்பீச். அது மாதிரி வந்து இவருடைய திருலோக சீதாராமனுடைய மகன் சுப்பிரமணியன் அவர்கள் பேசினார்கள். அவர் பின்னாடி அவர் வாட்ஸ்அப்லயும் போட்டிருந்தார், அதை கீழே போட்டிருந்தார். அதுல ரொம்ப அருமையான ஸ்பீச். அது வந்து அதுல அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தன் இந்த நாட்டில் வந்தேன்னு பாரதி எழுதுகிறான். அதுக்கு நான் போன முறையே குறிப்பிட்டேன், நாம் எல்லோரும் அப்படித்தான் நினைக்க வேண்டும். எனக்கு முன்னே பல பேர் பேசியிருக்கிறார்கள், எனக்கு முன்னே பல பேர் விருது பெற்றிருக்கிறார்கள், எனக்கு முன்னே பல பேர் இதையும் உயர்ந்திருக்கிறார்கள். இன்று ஒவ்வொருவரும் அந்த எனக்கு முன்னே அப்படிங்கிற அந்த அடக்கம் தான் வாழ்க்கையில அடக்கம் தன்னாலே வரும். பாரதி தன்னை சித்தனாக நினைத்து கொண்ட, அதாவது ஒரு இந்த தமிழ்நாட்டிலங்கிறது இல்லை, இந்திய ஆன்மீக வரலாற்றிலே சித்தர் என்பது மிக உயரிய சொல். ஞானிக்கும் மேல சித்தன் என்பவன். ஞானி தனக்காக உழைக்கிறான், சித்தன் பிறர்க்காக இருக்கிறான். ஆகவே அந்த சித்தர் இந்த திருமூலருக்குள்ள பெருமை வேற எதுவும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுங்க மாதிரி 3000 ஆண்டுகள் இருந்து அவர்கள் எழுதினார்கள் என்று நம்ம கேட்கிறோம் சித்தர்களை பற்றி. அந்த சித்தர் நிலையில இருக்கக்கூடிய பாரதி பேசுகிறான், எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா. அந்த அடக்கத்தை அவன் என்ன சொல்வது சொல்லுங்க. அதை வந்து சுட்டி காட்டினார். அதுக்கப்புறம் இந்திரநீலன் சுரேஷ், எக்ஸலன்ட், வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அவருடைய பங்களிப்பு எப்பவுமே ரொம்ப அருமையா இருக்கும், அதை பாராட்டுகிறேன். தென் ரேவதி ராமச்சந்திரன், ரேவதி ராமச்சந்திரன் அனதர், அவர்களும் நான் வந்து என்னுடைய மாணவியாக தான் நினைக்கிறது எப்பவுமே. அவர்கள் வந்து ஒரு ரொம்ப அடக்கமா, எனக்கு இவ்வளவுதான் தெரியும், எனக்கு ரொம்ப சொல்ல தெரியாது என்று சொல்லுவார்கள் அவர்கள். ஏன்னா எதுவும் எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஓப்பனா ஆரம்பிக்க மாட்டேன், எனக்கு கொஞ்சம் தான் தெரியுமா, ஆனா ரொம்ப சிறப்பாக செய்வார் அவர்கள். இந்த மந்திர சொற்கள் கேட்டு அவர் உண்மையில ரொம்ப அக்கறையோடு கேட்கக்கூடிய, ஆழ்ந்து ரசிக்கக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள் அவர்கள் பேசினார்கள். அதுக்கப்புறம் 17வது நிறைவாக முத்து சந்திரசேகர், அனதர் கிரேட் ஃப்ரெண்ட் அண்ட் காலேஜ் மேட் ஆஃப் சுந்தர்ராஜன் சார். ஸோ அவர் பேசும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாரதிதாசனை குறிப்பிட்டார்.
எப்படி வந்து பாரதிதாசன் வந்து பேசுகிறான், பாரதியை பாராட்டினான் என்று பற்றி குறிப்பிட்டு அவர்கள் என்னை பாராட்டினார்கள். ஆகவே இந்த 17 பேர் பேசியிருக்கிறார்கள். அதை வந்து நான் இதை டைம் எடுத்துன்னு சொன்னேன். என்ன காரணம்னா, இது கூட நான் சொல்லனா இந்த இந்த நன்றி சொல்லறதுக்கு நிச்சயமா சொல்லி ஆகணும். ஏன்னா இத்தனை பேர் கலந்து கொண்டு அதை பாராட்டினார்கள் என்பது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. எனக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்கிறது. 250ங்கிறது ஒரு சாதாரண நம்பர் இல்ல. ஒரு T20 மேட்ச்ல 250 அடிச்சுட்டான்னா வின்னு தானே அர்த்தம். 250 ரன் எடுத்துட்டான்னா அப்புறம் நெக்ஸ்ட் வின்னிங் ஷாட் தான். அதனால 250 தாண்டோங்கிறது வந்து இலக்கியத்திலிருந்து கிரிக்கெட் வர இட் இஸ் சம்திங் பினாமினல். இதுக்கு உழைத்த அத்தனை பேருக்கும் மறுமுறையும் நான் நன்றி கூறி, இதோ நண்பர்களே இந்த நேரம் எடுத்துக்கொண்டது கொஞ்சம் மன்னிக்கவும். இதோ தொடங்குகிறோம் 289வது. இதுல வந்து நம்ம பார்த்து கொண்டிருப்பது கிருஷ்ண துதி. இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் துதி என்று இருக்கக்கூடியதை பொது என்ற அந்த காலத்துல வந்து பாரதியுடைய பதிப்பு 1922 எல்லாம் பதிப்பிக்கும் போது பொது என்ற ஒரு நிலையிலே இதை கிருஷ்ணர் துதி என்று வைத்தார்கள். அதன் பிறகு இதை வந்து கண்ணனை வேண்டுதல் என்று மாற்றினார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் துதி என்றெல்லாம் இருக்காரு. சில நேரங்கள்ல வந்து பின்னாலே வந்த பதிப்புல பார்க்கும்போது இந்த இந்த வடமொழி இடமொழி வடமொழி வலமொழி மாற்றங்கள்னால சில தமிழை சீர்திருத்தம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் சீர்திருத்தம் என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று சீர்திருத்தம் என்று சொன்னால் இந்த திருத்தம் மூலமா அதை சீராக்க வேண்டும் என்று பொருள். இன்னொன்று என்னன்னா சீராக இருப்பதை திருத்தி மோசமாக்குறது, சீர்திருத்தம். அப்படி ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். நல்லதே திருத்துறது அப்படின்னா ஒழுங்கா இருக்கிறது வந்து சரி பண்ணாது இருக்கு. அதனால சில நேரங்கள் அப்படி ஆயிடும். எனிவே எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த சொல் மொழி இதனுடைய பயிற்சி என்பது நடைமுறை பழக்கம். அதுல எல்லாமே வரவேற்கத்தக்கது. ஆனால் நான் நினைக்கக்கூடிய ஒன்று, இந்த ஒரிஜினல் ஆத்தர் எப்படி எழுதினாங்களோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கணும், அதை மாற்றக்கூடாது. ஏன்னா அதுதான் நம்ம ஒரு மினிமம் நம்ம அவருக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு. அதுங்க படிக்கிறீங்க ஃபாலோ பண்றீங்க அதெல்லாம் வேற. ஆனா அவர் சொன்ன வரிகளை வந்து நீங்க மாத்தக்கூடாது. ஸ்ரீ கிருஷ்ணர் திரு கிருஷ்ணர், திரு அண்ட் திருமதி கிருஷ்ணர் ராதா இந்த மாதிரிலாம் மாத்தி எழுதிட்டு கூடாது. அதனால நம்ம இருக்கணும். அது ஒண்ணுதான். அதனால நான் ரெண்டுத்தையும் சொல்றேன். கண்ணனை வேண்டுதல் ஒரு நல்ல அருமையான தமிழ் சொல், அது ஒன்றும் தவறே கிடையாது. கிருஷ்ண துதி என்றார். இப்போ இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம போன முறை ஆரம்பிச்சது என்னன்னா, பாரதிக்கும் இந்த கண்ணனுக்கும் உள்ள தொடர்பு. இன்ஃபேக்ட் இந்த பதிப்பிலேயே வந்து என்ன செய்தார்கள், ஒரு 23 பாடல்களை வந்து கண்ணன் பாட்டுல வைத்து பாரதியே தொகுத்தார். அது பாரதி வாழ்ந்த காலத்திலேயே இந்த கண்ணன் பாட்டு என்பது தொகுக்கப்பட்டு 23 என்று 23 தனியா இருந்து, இது தவிர பல பாட்டு பாடியிருக்கார். கண்ணம்மா பத்தியும் பாடியிருக்கார், கண்ணனை பத்தியும் பாடியிருக்கார் பல பாடல்கள். அப்ப அதை வந்து வேற வெளியிலே வைத்து விட்டார்கள். இப்படி சில பாடல் பக்தி பாடல்கள் என்றெல்லாம் மாற்றி இருக்கிறார்கள். இப்படி பல பேர் மாற்றி மாற்றி வருகிறது. ஆகவே நாம் ஒவ்வொரு பாடலையும் தனித்தனியாக பாடுகிறோம். என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு பாடலும், பாரதியினுடைய ஒவ்வொரு பாடலும் தனித்தனியாக முழுமை பெற்ற பாடல். இந்த தொகுப்பு இருக்கிறது, அதாவது சக்தி பாடல்கள், காளி பாடல்கள், ஆன்மீக பாடல்கள், ஞான பாடல்கள் என்பதெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு ஒரு தொகுப்பு முறைகள். பாரதியே செய்த தொகுப்பு முறையில வந்து ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இவரும் புதிய ஆத்திசூடி, அதுபோல சுயசரிதை, பாரதி 66 இந்த தொகுப்புகள் எல்லாம் அந்த தொகுப்பிலே இருக்கக்கூடியது தொடர்புடைய பாடல்களாக அல்ல தொகுப்பாக இருக்கிறது. மற்ற பாடல்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனி தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரு புதிய குணத்தை, ஒரு புதிய செய்தியை பாரதி படைக்கிறார். அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இப்ப நம்ம எப்படி கவனிக்கணும் அதை, எனக்கு என்ன அப்படின்னா, இப்ப வந்து நம்ம தலைப்பு கொடுக்கிறோம். தலைப்பு கொடுக்கும்போது தேசத்தை பற்றியும் நாட்டுப்பற்றை பற்றியும் பாரதி பாடுகிறான் அப்படின்ட்டு ஒரு கட்டுரைனா அதுல வந்து நிறைய இந்த பாடல்கள் கிருஷ்ண துதி அது இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது ஆய்வாளர்கள் இதில் இன்க்ளூட் பண்ணுவார்கள், உள்ள சேர்ப்பார்கள். ஆனால் தனியாக எடுத்து பார்த்தா கிருஷ்ண துதி என்று போட்டால் அதிலே பாரதி என்ன சொல்கிறான் என்று பல பேருக்கு புரியல. இன்னும் கூட பல பேர் பாரதியை படிப்பவர்கள் கிருஷ்ண துதினா ஓ கிருஷ்ணரை பத்தி பேசுறான் அப்படின்னு ஒதுக்கிட்டு போயிடுறாரு. அதனால தான் நான் போன முறையே சொன்னேன், பாரதியினுடைய எல்லா பாடல்களிலும் ஒன்று ரெண்டு இல்லை அத்தனை பாடல்களிலும் பாரதி ஆஹ், ஒரு தன்னுடைய பாடலை எங்கே சொல்லுகணுமோ அங்க அத்தனை நேரத்திலும் தேச பற்றியும் தெய்வ பற்றியும் இணைத்து பாடுகிறான் என்பது நம்ம. அதுபோல பாரதி தன்னுடைய பாடல்களை பிரபலப்படுத்துவதற்கு அவனே கையாண்ட சில முறைகள் இருக்கு. இப்ப கூட நான் சொன்னேன், முருகன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் உங்களுடைய கவிதை தான் உங்களுடைய நாவல் அப்படின்னு. பாரதியை பத்தி சொல்லணும் அப்படின்னா பாரதியுடைய அற்புதமான கவிதை கண்ணன் கவிதை,
காக்கை சிறகினிலே நந்தலாலா அவன் ஒரு நாவலுக்குள்ள எழுதுகிறான். சந்திரகியின் கதையை உள்ளுக்குள்ள எழுதுறான். அதுல தனியாக எழுதப்பட்டது இல்ல. ஒரு ஒரு நாவலுக்குள்ள அது கொண்டு வைக்கிறான். அதே மாதிரி வந்து முத்தம்மாவின் காதல் என்று ஒரு இதை ஒண்ணு எழுதி அதுல வந்து பெண் விடுதலை பத்தி எழுதுகிறான் அந்த கதையில. அது வந்து பூர்த்தி அடையாத ஒரு கதை, பின்னாலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கதை தொகுதியில் இருக்கிறது. அதுல என்ன செய்யறான் வந்து இந்த முத்தம்மா என்ற பெண் அவருடைய தந்தை வேணு நாயக்கர் அவருடைய தந்தையாக மாற்றி அந்த கதையை கொண்டு சொல்லி இந்த பெண் தன்னுடைய விடுதலை வேட்கையினாலே விடுதலை அடைகிறார். பெண்கள் விடுதலை கட்சி என்று ஒன்று வேணு நாயக்கர் ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ளேயே இந்த பாரதி தனக்கு வேணும் பண்ண வேண்டியெல்லாம் அந்த கதையில கொண்டு வைக்கிறான். அதன் பிறகு கடைசியாக வேணு நாயக்கர் சொல்வது போல இந்த அக்னி குஞ்சு பாடல் வருகிறது. பாரதி எழுதிய அக்னி குஞ்சு உங்களுக்கு தெரியும் பாட்டு. இந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்த அந்த பாட்டு, வெந்து தணிந்தது காடு. அதை வேணு நாயக்கர் சொல்றது மாதிரி கதையில கொண்டு வைக்கிறான். அப்போ எந்த பாட்டுல என்ன பொருள் இருக்கிறது என்பதை பாரதியிலே உள்ளே போய் படித்தால் தான் தெரியும். அதனால தான் நான் சொன்னேன், தலைப்புல வந்து கூடுமானவரை இப்ப எங்கள் நாடுன்னு எழுதுகிறார். இந்த எங்கள் நாட்டுல என்ன எழுத போறான்? எங்கள் நாடு எல்லாம் அட்ரஸ் தானே. எங்கள் நாடு எது அப்படின்னா சும்மா முகவரியா அந்த பாடல் இல்லையே. ஆகவே பாடல் எல்லா பாடலுக்கும் நம்ம உள்ள போய் பார்க்கணும். தலைப்புல பார்த்து ஒண்ணுக்கு நீங்க தீர்மானம் பண்ணவே முடியாது பாரதிய. ரொம்ப நாளைக்கு கிருஷ்ண துதி இதுவரை நான் கிளாஸ் ரூம்னா கேட்டிருப்பேன். இது வரைக்கும் கிருஷ்ணர் துதிங்கிறது வந்து எத்தனை பேர் ஏற்கனவே படிச்சு நீங்க கை தூக்குங்க நான் கேட்டிருப்பேன். கிளாஸ் ரூமா இருந்தேன்னா. ஆகவே கிருஷ்ணர் துதி என்பதை பார்க்கும்போது என்னடா, ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது உள்ள எவ்வளவு அருமையா இருக்கிறது. ஆகவே இந்த பாடலை பற்றி ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன், ஒரு முறை இதுல பார்த்துடலாம், நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துடலாம் இந்த பாடலை. வேதவானில் விளங்கி அறம் செய்மின், வேதவானில் விளங்கி அறம் செய்மின், சாதல் நேரினும் சத்தியம் பூணுமின், தீதகற்றுமின் என்று திசையெல்லாம் மோத நித்தம் இடித்து முழங்கிய, அது ஒண்ணு மாத்தணும், போன முறையே சொன்னேன். உண்ணும் சாதிக்கும் உறக்கமும் சாவமே நன்னுராவணம் நன்கு புறந்திடும் எண்ணரும் புகழ் கீதை எனச் சொல்லும் பண் அமிர்தத் தருள் மழை வாலித்தே எங்கள் ஆரிய பூமி என்னும் பயிர் மங்களம் பெற நித்தலும் வாழ்விக்கும் துங்கமுற்ற துணைமுகிலே மலர் செங்கனாய் நின் பதமலர் சிந்திப்பாம் என்று இந்த நாமே பிரித்து கொண்டோம். இப்படி வந்து இந்த இந்த 4 நாளா வந்து ஒரு யாப்புல அமையல இருந்தாலும் இங்கே ஆரம்பிச்சோம். முதல்ல வந்து யாரை பத்தி பேசுகிறான் என்று அந்த கிளாரிட்டி வேணும். ஏன்னா பாரதியினுடைய ஒரு பழந்தமிழ் பாணியில செய்யுள் பாணியில எழுதப்பட்டது. எளிமையான சந்த நடை இல்லை, கொஞ்சம் கடினம் என்பதனாலே நாம் கொண்டு கூட்டி பொருள் கொண்டு முன்னும் பின்னுமாக சென்று இந்த பாடலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த கிளாரிட்டிக்கு சொல்றேன். முதல்ல வந்து யாரை சிந்திப்பாம் என்றால் மலர் செங்கனாய் பதமலர் சிந்திப்பாம். கண்ணனை மலர் செங்கனாய், மலர் போன்ற செம்மையான சிவந்த கண்களை பெற்ற உன்னுடைய கால்களை நாங்கள் சிந்திக்கிறோம், உன் கால்களை தொழுகிறோம். அதுல கூட வந்து இலக்கண விதிப்படி பார்த்தா இதெல்லாம் முரண் தொடை என்பார்கள். தொடை என்பது அணியிலே ஒண்ணு. அதாவது எப்படி ஓமை இருக்கிறதோ அது மாதிரி இந்த தொடை என்பது அணி அலங்காரத்திலே வருகிறது. செங்கனாய் நின் பதமலர் சிந்திப்போம். அதுல என்ன முரண் தொடை என்று சொன்னால், ஒன்று கண் இன்னொன்று கால், ஒன்று மேல இருக்கிறது ஒன்று கீழே இருக்கிறது. சோ எப்படி இருள் ஒளி இந்த மாதிரிலாம் வரும்போது எல்லாம் வந்து இலக்கணத்துல விரிவாக இதை பற்றி பேசுவார். தமிழ் இலக்கணம் இதெல்லாம் ஒரு பாடலை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் போன்றவர்கள் எல்லாம் படித்து பார்த்தால் இதையெல்லாம் குறித்து பரிமையில இதெல்லாம் குறித்து பேசுவார்கள். பார்க்கும்போது ஒரு பாட்டுல இதெல்லாம் ரசிப்பார்கள். மலர் செங்கனாய் நின் பதமலர் சிந்திப்பான். அருமையான செம்மையான கண்களை உடைய கண்ணனே, உன்னுடைய பதமலரை நாங்கள் சிந்திக்கிறோம் என்றால் போற்றுகிறோம், தொழுகிறோம், வணங்குகிறோம் என்றெல்லாம் இங்கே பொருள் கொள்ள வேண்டும். அந்த நீ என்ன செய்தாய்? நீ எங்களுடைய துணை முகில், எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய முகில். இப்ப துணை முகில்னா வந்து முகில்தான். அத முகிலுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறது. கருமுகில், கார்முகில், வண்ணமுகில், வான்முகில், இப்படி பல ஒட்டுச்சொல் வரும்பொழுது இங்கே பாரதி துணை முகிலே என்று இந்த சொல்லை பயன்படுத்துகிறார். காரணம் அது உதவுகிறது. முகிலே நீ எனக்கு உதவி செய்கிறாய். அப்படி சொல்லும் போதே வள்ளுவனை படித்தவர்களுக்கு தெரியும், துணை முகிலே என்று சொன்னால் இந்த முகில் நமக்கு எப்படி துணை புரிகிறது என்றால், இந்த முகில் நமக்கு மழை மூலமாக துணை புரிகிறது. எனவேதான் துணை முகில். அப்போ துணை முகில் மழை பொய்கிறது. என்ன மழை பொழிகிறது என்று கேட்கும் பொழுது அந்த மழையினுடைய பயன் என்ன என்று கேட்டால்,
விசும்பின் துளி வீழி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது என்று சொன்னேன் ஏற்கனவே. அந்த பசும் புற்களை, தாவரங்களை வளர்க்கக்கூடிய இந்த மழை என்று சொல்கிறோமே, இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னு பார்த்தா, இது பயிர்களை வளர்க்கச் செய்ய. என்ன பயிர்? எங்களுடைய ஆரிய பூமி எனும் பயிர். இங்க நான் போன முறையே சொன்னேன், ஆரிய என்று சொன்னால் இட் இஸ் நாட் டிஸ்டிங்ஷன் ஆஃப் டுடே, ஆரியா திராவிடா, இந்த டிஃபரன்ஸை பத்தி பாரதி பேசல. ஆரிய என்று சொன்னால் மிகச் சிறந்த என்று பொருள். அதுதான் பாரதி பேசுகின்ற இடத்திலெல்லாம் அதைத்தான் சொல்கிறான். பாரதி ஆய்வாளர்கள் இன்க்ளூடிங் பீப்புள் லைக் கேசுமணி அவர்கள் ரொம்ப பிரமாதமா வந்து அதை பத்தி பேசுகிறார்கள். அப்போ இந்த துணைமுகில் இருக்கிறதே, அது இந்த பூமி என்னும் பயிர் வளர்வதற்கு உதவுகிறது. அப்படி இப்படி மழை அப்படின்னா அது சாதாரண மழை இல்லையே. சாதாரண துணைமுகிலாக இருந்திருந்தால் அது தண்ணீரை கொடுத்திருக்கும், அந்த நீர் வளத்தினாலே பயிர்கள் பெருக்கெடுக்கும். ஆனால் இந்த துணைமுகில் ஒரு நாட்டையே அல்லவா வளர்க்கிறது. இப்ப அது எந்த விதமான மழையை பொழிந்திருக்கிறது? இது வித்தியாசமான மழை அல்லவோ என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. அது என்ன மழை? அது கொஞ்சம் மேல போய் பார்த்தா, எண்ணரும் புகழ் கீத எனச் சொல்லும் பன் அமுதத் தருள் மழை பாலித்தே. இந்த மழை என்ன மழை தெரியுமா? அருள் மழை. ஏனென்றால் அது இறைவன் கொடுப்பது. பண் அமிர்தம் என்று சொன்னால் இசையோடு கூடியது. பண் அமிர்தம், இசை என்றால் பண் அமிர்தம். இந்த பண் என்பது இசையை குறிக்கிறது. இசை என்பதற்கு இன்னொரு பொருள் என்ன என்று சொன்னால் புகழ் என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஈதல் இசைபட வாழ்தல் என்று வள்ளுவன் பேசுகிறான். ஆகவே பண் அமிர்தத் தருள்மழை என்று சொன்னால் புகழுடைய இசையோடு கூடிய அந்த அருள்மழை. இன்னொன்னு, கீதையை வந்து இசைன்னு எப்படி சார் சொல்லலாம்? போர்க்களத்துல உட்காந்து அவன் சொல்லிட்டு இருக்கான், அது என்ன பாட்டா பாடினாங்க என்று கேட்டால் அதல்ல பொருள். எது சொல்லும் பொருளும் இசைந்து நிற்கிறதோ அது இசை என்ற பொருளிலே அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை சொல்லி பிறரை இசைய வைப்பது இசை, அப்படியும் பொருள் கொள்ளலாம். ஆகவே இசை என்பதற்கு, அதாவது இசை என்பதற்கும் பாடல் என்பதற்கும் பண் என்பதற்கும் நீங்க வித்தியாசமான பொருளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப. இது மொழி சூழல். வாட் அபவுட் கால் அபவுட் என்விரான்மெண்ட் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம சாதாரணமா பார்க்கும்போது இந்த என்விரான்ஸ் என்று சொல்கிறோம். அப்போ மொழியை படிக்கும்போது அதனுடைய என்விரான்மெண்ட் பார்க்கணும், அதனுடைய சூழலை, எந்த இடத்துல இந்த சொல் பயன்படுகிறது, எந்த இடத்துல அப்படின்னு. பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் அருமையாக குறிப்பிடுவார்கள். ரொம்ப அதாவது பையன் வருவானா, இவரோ நண்பரும் உட்காந்துருப்பார், பையன் வருவான். இப்பதான் ரிசல்ட் பார்த்துட்டு வரான் பையன். அந்த வருஷம் பையன் 2வது வாட்டி 3வது வாட்டி ஃபெயில் ஆகி வரான் பையன், வீட்டுக்குள்ள நுழையிறான். உடனே அப்பா சொல்லுறேன், பார்த்துட்டு பார்த்தீங்களா வரான் பாருங்க பையன், என் குலத்தை விளக்க வந்த குல மாணிக்கம் என்று சொல்வார். கலாட்டாக. ஏன்னா அந்த என் குலத்தை விளங்க விட்ட குல மாணிக்கம்னா அப்படியா பொருள்? அது இல்ல, அவர் கேலியாக சொல்கிறார். இந்த பையன் அதுல ஆப்போசிட்ல இருக்கிறானே. இது போன்ற வாழ்க்கையிலே நம்ம வந்து சாதாரண சொற்களிலே நாம் மாற்றி பேசுகிறோம், அதுக்கு பொருள் வேறு மாதிரி இருக்கிறது. ஆகவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய, கவிதைகளை பயிலக்கூடியவர்கள் அந்த சொல் என்ன சூழலிலே இருக்கிறது, பயன்படுத்துகிறது என்பதிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே எண்ணரும் புகழ் கீதை என சொல்லும். இப்ப எண்ணரும் புகழ் என்பதில் என்ன சிறப்பு இருக்கிறது? எண்ணரும், அதாவது இது எண்ணரும் என்பது கம்பன்ல சொல்லப்படும். கம்பன் வந்து எண்ணரும் புகழ் விஸ்வாமித்திரன் பத்தி பேசும்போது எண்ணரும் புகழ் மாமுனி என்கிறான். அப்போ நான் அந்த கம்பராமாயண விளக்கத்திலே நான் பேசும்போது சொல்லியிருக்கிறேன், எண்ணரும் புகழ் அப்படின்னா என்ன பொருள்னா, ஒண்ணு வந்து எண்ணிக்கையிலே சொல்ல முடியாது. இவனுக்கு வந்து 1000 புகழ் இருக்கிறது, 2000 இருக்கிறது, எண்ணரும் கோடி என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கும்பொழுது எண்ணிக்கையினாலே அருமை, எண்ணரும் புகழ், எண்ணிக்கையினாலே சொல்ல முடியாத புகழ் என்று ஒரு பொருள். ரெண்டாவது வந்து எண்ணியே பார்க்க முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்குமா தமிழனுடைய அழகு பாருங்கள். எண்ணியே பார்க்க முடியாது அப்படின்னா 1 2 சொல்லி எண்ணி பார்க்க முடியாது, அந்த எண்ணிக்கையை தாண்டியது. இன்னொன்னு எண்ணரும், எண்ணத்தினாலே சிந்திக்கவே முடியாது. உங்களுடைய கற்பனையினாலே, எண்ணத்தினாலே சிந்திக்க முடியாத ஒரு மகாபெரிய பெருமையை உருவாக்கக்கூடியது எண்ணரும் புகழ் கீதை என சொல்லும் பன்னமிழ்தத்து அருள்மழை பாலித்தே. அது இந்த மழை கொடுக்கிறது. அது என்ன செய்கிறது? இன்னும் கொஞ்சம் மேல போனா சொல்றது, அது என்ன தெரியுமா செய்கிறது? உண்ணும் சாதிக்கு உறக்கமும் சாவுமே நன்னுராவணம் நன்கு புறந்திடும். புறந்திடும்னா பாலித்திடும், பாதுகாக்கும், கவனமோடு உங்களை வழிநடத்தும் என்றெல்லாம் அதுக்கு நன்கு புறந்திடும். நன்கு வெல் கவர்ன்ட், நன்றாக பராமரிப்பது, பராமரித்தல், பாலித்தல் என்று பெயர். நன்னுராவணம். எது நன்னுராவணம்? நன்னுன்னா வருது, நன்னு எது? நன்னினான் என்று சொன்னால் அது விரும்பினான், அருகே சென்றான், இதெல்லாம் பொருள் அதுக்கு இருக்கிறது. நன்னுதல். உண்ணும் சாதிக்கு உறக்கமும் சாவுமே. உறக்கம் சாவு.
இந்த ஜாதிக்கு வந்து இது ரெண்டு தான் இதுவா இருக்கிறது. ஆகவே அது என்ன சொல்கிறான் இப்போ இது வள்ளுவனை பற்றி பேசினால் வள்ளுவன் சொல்லக்கூடிய விஷயம் உறங்குவது போலும் சாக்காடு இல்லையா? அப்போ வந்து வாழ்க்கையினுடைய தகுதி என்ன என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரே விஷயத்துல அவன் சொல்கிறான், ஒரே லைன்ல சொல்றான், உண்ணும் ஜாதிக்கு உறக்கமும் சாவுமே. உண்ணும் சாதி என்றால் என்ன பொருள்? உயிர் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் உண்ணும் சாதி என்று சொல்கிறார். அப்ப அந்த உண்ணும் சாதிக்கு உறக்கமும் சாவுமே அப்படியே நிறுத்திண்டாக்கணும் என்ன பொருள் என்றா, இந்த ஜீவராசிகளுடைய ஆம், இதனுடைய இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பிறக்கிறது இறக்கிறது அவ்வளவுதானே. தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து பிறக்கும் இறக்கும், இதுதான் உண்ணும் சாதி. அது உண்ணும் இருக்கும்போது. அதான் அந்த காலத்துல ஒரு சின்ன விடைகதுங்க, எறும்பு எறும்பை விட எறும்பு வாயை விட சின்னது எது அப்படின்னு ஒரு விடுகதை கேட்பாங்க. எறும்பு வாயை விட சின்னது எது? சின்னது அது தின்னது என்று விடை சொல்வார்கள். அது எது எதை தின்னுமோ அது தின்னது அப்படின்னு. அப்படி உயிர் வாழக்கூடிய அத்தனை ஜந்துக்களும் ஒன்று நிச்சயம், ஒண்ணு சாப்பிடுறது, பிறக்கிறது, சாப்பிடுறது, இறப்பது. இந்த பிறப்பும் இறப்பும் என பின்னுகின்ற சுழி வலையில் சிக்காமல் நன்கு பார்த்திடம். அப்படிதான் சொன்னா அதுக்கு மேல போனோம். இந்த உண்ணும் சாதிக்கு உறக்கமும் சாவமே. இதுல என்ன பியூட்டின்னா இன்னொரு அழகு இந்த இடத்துல நயம். உறக்கமும் சாவும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். சில பேர் உறங்கும் போது பார்க்கணும், நல்ல ஆழ்ந்து உறங்குவார்கள், இருக்கானா போயிட்டானே தெரியாது. அதான் ஒருத்தர் சொன்னாண்டி வந்து ஒரு கவிதையில ஒருத்தர் எழுதினார் அந்த காலத்துல, இந்த மாதிரி இந்தியர்களே உறங்கும் போது புரட்டை விட்டு உறங்குங்கள், இல்லை என்றால் நீங்கள் இறந்ததாக நினைத்து யாரேனும் இழுத்து போட்டுவிட்டு உங்களிடத்திலே அமர்ந்து விடுவார்கள் என்று ஒருத்தன் அந்த காலத்தை எழுதினான். அது போல வந்து இந்த உறக்கம் சாவும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது. உண்ணும் சாதிக்கு உறக்கமும் சாவமே, நன்னுராவணம் நன்கு புறந்திடும். உங்களுக்கு அந்த நன்னுராவணம் நன்கு புறந்திடும் பண்ணமிழ்த மழை என்ன என்று சொன்னால், கீதை என்ற அந்த அருமையான பண்ணமிழ்த சுவையோடு இருக்கக்கூடிய அந்த மழை இருக்கிறதே, அது பொழிந்து பாரதம் என்ற ஆரிய நாட்டை, ஆரிய நாடென்ற பயிரை அமோகமாக சிறக்க வைக்கிறது, வாழ்விக்கிறதுக்கு, அந்த வாழ்வுக்கு துணை முகிலாக விளங்கக்கூடியவன் கண்ணன். இப்போ முதல் ஸ்டான்ஸாக வரும், வேதவானில் விளங்கி அறம் செய்மின். வேத வழிப்படி நீங்கள் அறம் செய்ய வேண்டும். சாதல் நேரினும் சத்தியம் போனுமின். சத்தியம் தான் சத்தியம். சத்தியம் வத தர்மம் சர சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் என்று அந்த பெரிய அந்த ஒரு உபனிஷத்து சொற்கள்லாம் வருகிறது நீளமான வரிகள்ல. ஒரு காலத்துல வந்து அந்த உபனிஷத்து வரிகளை வந்து வடமொழி பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள்ல வந்து இந்த கான்வெகேஷன் அட்ரஸா வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. இந்த உபனிஷத் சொற்கள் தான் கான்வெகேஷன் அட்ரஸ். அதுல வந்து சொல்றான் முதல்ல சத்தியம் வத தர்மம் சர என்று சொல்ல. சத்தியம் வத அப்படின்னா சத்தியத்தை கொல்லுன்னு அர்த்தம் இல்லை. வதன்னா சத்தியம் வத தர்மத்தை காப்பாத்து, சத்தியத்தை சத்தியத்தை கடைப்பிடி என்கிறான். சத்தியத்தையே பேச வேண்டும் என்று சொல்கிறான். ஏன் அதை சொல்லிட்டு தர்மம் சர. நான் கேட்டேன், என்னப்பா அது வந்து முதல்ல அறத்தை தானே சொல்ல வேண்டும். அறம் என்று சொன்ன பிறகு இந்த அறத்திலே ஒன்று சத்தியமாக இருக்கிறதே என்று சொன்னால் அதை விளக்கவாதிகள் சொல்வார்கள், அதை உரையாசிரியர்கள் எழுதினார்கள். முதல்ல சத்தியம். அந்த சத்தியம் இல்லைன்னா சொன்னதெல்லாம் போயிடும். சத்தியம் இல்லாத ஒரு அறம் அறம் இருக்க முடியாது. ஆகவே எல்லாத்துக்கும் அடிப்படையா விளங்கக்கூடியது சத்தியம். அதை சொல்லுகிறான், சாதல் நேரினும் சத்தியம் பூணுமின். ஆகவே இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி சத்தியம். வேதவானில் விளங்கி அறம் செய்யின், அறம் செய்மின். அதுபோல இந்த இந்த செய்மின் பூணுமின் என்பதெல்லாம் வந்து இந்த வினைமுற்று. இந்த பழைய அந்த கால ஒரு செய்யுள் நடையில் கடின நடைதான் அது. தீதகற்றுமின் என்று திசையெல்லாம் மோத நித்தம் இடித்து முழங்கியே. இடி போல முழங்குகிறது எது? இந்த வேத சொற்கள். இடி போன்று ரெண்டு விஷயம். ஒண்ணு, இடி என்று சொன்னதுக்கு வந்து நம்ம இடித்து உரைக்கிறதுன்னு ஒரு பொருள் இருக்கிறது. இடி என்று சொன்னால் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகவையவர் என்று வள்ளுவன் பேசுகிறான். அப்ப இடிக்கும் என்று சொன்னால் உன்னை தொட்டு உனக்கு ஒரு கைப்புற பேசி என்று சொல்வார்கள். கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல விஷயத்தை தொட்டு காட்ட கூட இடிக்கும் துணையாரை என்று சொல்வார். அதுபோல இங்க இடி என்ன செய்கிறது? உன்னை இடித்து காட்டுகிறது. இதெல்லாம் நீ செய்ய வேண்டும், செய்யாமல் இருக்கிறாயே. ரெண்டு மூணு விஷயம் தான் சொல்றான். ஒன்று, தீதகற்றுமின், தீதை நீ அகற்ற வேண்டும். அந்த தீதை நீ அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ சத்தியத்தை பூண்டிருக்க வேண்டும். அந்த சத்தியம் அறத்தின் பார்ப்பட்டு நிற்க வேண்டும். இது வேதவானில் விளங்கியதாக இருக்க வேண்டும். இந்த நாலு விஷயத்தை அவன் எப்படி சொல்றான் பாருங்க. ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே,
இஃப் யூ வாண்ட் டு பி a broom to clean a room, you must be cleaner than the room. இல்லையா? ஒரு ஒன்று ஒன்று சுத்தம் செய்யணும்னா ஒரு 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 துணியை வச்சு ஒரு இடத்த சுத்தம் செய்யணும்னா அந்த துணி அழுக்கா இருந்தா எப்படி? அந்த துணி வந்து சுத்தமா இருக்கணும். இப்ப நம்ம வீட்ல எல்லாம் ஏதாவது சாதம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அழுக்கு துணினா ரொம்ப அழுக்கா இருக்கு துணி. ஏதோ துடைக்கிறதுக்கு வச்சுக்கப்பா அப்படிங்கவா. நல்ல அழுக்கு துணியை வந்து துடைக்கிறதுக்கு வச்சுன்னா என்ன அர்த்தம்? பெயிண்ட் மாதிரி இருக்கிற அழுக்க எல்லா இடத்துலயும் தேய்ச்சின்னு போறது. That is why I like this culture in United States. Here in America, they always use tissue paper. Tissue paper is ever fresh and also white. அதை எடுத்து தொடச்சா நமக்கு தெரியும். நம்ம ஊர்ல வந்து அந்த பழைய துணியை தொடச்சு போட்டு அதை அப்புறம் அதை போட்டு சோப்பு போட்டு அலம்பி அதை உணர்த்தி அது அழுக்கா இருக்கும். அதை வச்சு மறுபடியும் துடைப்பாங்க. ஆகவே நம்ம என்ன நினைக்கணும்? ஆகவே உன்னை நீ எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று கீதை சொல்கிறது. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கீதை? கீதை சொன்னது என்ன? வேதவானில் விளங்கி அறம் செய்மின். வேதத்தை போலே இன்னும் அதுக்கு வரேன். இப்போ அடுத்து நம்ம பேச வேதகால ரிஷிகளை பற்றி பாரதி எழுதுகிறானே, அதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனா இங்க சொல்றது என்னன்னா, வேதவானில் போன முறை சொன்ன எப்படி வந்து ஒரு துருவன், ஒரு பிரகலாதன், மகாத்மாக்கள் எல்லாம் புராண காலத்திலே இதிகாச புராணங்களில் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த வேத புருஷர்கள், புராண கதாநாயகர்கள் எல்லாம் எப்படி இறங்கினார்களோ அந்த வேதவானில் விளங்கி, அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆஹ், இந்த இந்த புராணங்கள், இந்த உபநிடதங்கள், வேதங்கள் எல்லாம் புரியாதவர்கள் சொல்ல முடியாது. அதுல இருக்கக்கூடியதை இன்னும் வாழ்க்கையிலே நடைப்படுத்தி அதை அந்த இதிகாசங்களிலே சொன்னார்கள். அதுவும் வந்து கதை என்று சொல்லவில்லை. இதிகாசங்கள் என்று சொன்னா இப்படி நடந்தது, பத்தியா இப்படி நடந்திருக்கு. ஆகவே இந்த நீண்ட தொடர்ந்த வாழ்க்கையில இருக்கக்கூடியது எல்லாம் நமக்கு வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு இந்த இந்த அறத்தின் பார் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தான் இந்த பாரத நாட்டிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அது விரிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சாதல் நேரினும் சத்தியம் பூணுமின் என்று சொன்னால் அங்க என்ன சொல்றான்? தியாகே நைகே அமிர்தத்வ மானசுகு என்று சொல்வார்கள். அதாவது எதனால வந்து ஒரு பெருமை கிடைக்கிறது? எதனால பெருமை கிடைக்கிறது? தியாகேனை ஒரு விஷயத்த வந்து ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகே நைகே அமிர்தத்த மானசுகு என்பது வாக்கு. எதனாலே பெருமை கிடைக்கிறது? ந கர்மனா, நீ செய்யக்கூடிய செயல்களினாலே பெருமை வரவில்லை. ந பிரஜையா, உன்னுடைய வாரிசுகனாலே இவன் இன்னாருடைய பையன், இவனுக்கு இது புகழ் சேர்த்தான் என்று அப்படி வல்ல. நிலைத்த புகழ் அப்படி கிடைக்காது. தனேனா, தனத்தினாலே எந்த பிரயோஜனம் கிடையாது. அது வரும் போகும். அப்ப எதனாலே பெருமை? தியாகே நைகே அமிர்தத்வமானசு. அப்படி உயர்ந்த இறப்பில்லாத பெருவாழ்வையும் பெரும் இசைபட வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எது கொடுக்கிறது என்று சொன்னால் தியாகம் தான் கொடுக்கிறது. அப்ப மனிதனுக்கு வந்து வேண்டியது வந்து அறம் செய்ய வேண்டும், தியாக உணர்வு வேண்டும். அதாவது தியாகேசன், திருவாரூர் தியாகேசனுக்கு தியாகராஜன் என்ற பெயர் இருக்கிறது. ரொம்ப அருமையான பெயர், ரொம்ப பிடித்த பெயர் எனக்கு தியாகராஜன் என்ற பெயர். தியாகராஜன் வந்து தியாகம் செய்யக்கூடிய தயாராக இருக்க வேண்டும். இழப்பிலே இருக்கக்கூடியது. இன்னும் பார்த்தா நீங்க மனித வாழ்க்கையிலே நீங்கள் இழப்பிலே இன்பம் காண வேண்டும். இதுதான் வள்ளுவன் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் அவன் சொல்லிட்டாது. பிறருக்கு கொடுப்பதினாலே ஏதாவது கொடுக்கும்போது ஒரு மனசுல சந்தோஷம். சில பேர் கொடுப்பான், ஆனா நொந்துனே கொடுப்பான். வந்து கேட்டான்ப்பா, ரெசீட் புக்கை காமிச்சிட்டான், வேற என்ன பண்றது, இருந்தா எடுத்துன்னு போ, அப்படி கொடுக்க கூடாது. அப்போ சாதல் நேர் உயிரையே தியாகம் செய்தாலும், உயிர் தியாகமே செய்தாலும் சத்தியத்தை பூணுங்கள். ஒரு கொள்கைக்காக நீங்கள் எதையும் இழக்க தயாராக இருக்கிறீர்கள். நான் வழக்கமாக சொல்வதுண்டு, பெரிய புராணம் என்று ஒரு பெரிய ஒரு ஒரு சைவ பெருநூல் இருக்கிறது. சேக்கிழார் என்பவருக்கு அது எழுதியது. இதையும் நான் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இது உங்கள் மனதிலே பதிய வேண்டும் என்று. தமிழ்நாட்டில் வந்து 2 பேருக்கு தான் வந்து தெய்வ புலவர்கள் என்று பேரு. ஒன்று வந்து வள்ளுவர், இன்னொன்று சேக்கிழார். அந்த சேக்கிழார் பெரிய புராணம் எழுதினார். அந்த பெரிய புராணத்துக்கு பெரிய புராணம் என்று ஏன் பெயர் வந்தது என்று சொன்னால், அது ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய புராணம் சார் அப்படின்னா 63 நாயனாரை பத்தி இருக்கிறதுனால பெரிய புராணமா அப்படி இல்லை அர்த்தம். அந்த ஒவ்வொரு நாயனாரும் பெரியவர்கள். அவர்கள் என்ன ஏன் பெரியவர்கள் என்றால், சிவன் என்ற அந்த அருளுக்காக, சிவன் என்ற அந்த சொத்துக்காக எல்லாவற்றுமே இழக்க துணிந்தவர்கள். கண்ணப்ப நாயனார் கண்ணை இழக்க துணிந்தார். இயற்பகை நாயனார் தன்னுடைய துணைவியாரை இழக்க துணிந்தார். திருத்தொண்ட நாயனார் தன்னுடைய பிள்ளையையே இழக்க துணிந்தார்.
அதுல பாத்தீங்கன்னா வரிசை 63 நாயன்மார்களும் எல்லாவற்றையும் இழக்க துணிந்தவர்கள். எதற்காக? சிவனுடைய அருளுக்காக அனைத்தையும் இழக்க துணிந்தவர்கள். ஆகவே யார் எதை இழக்கிறார்களோ அதை பொறுத்துதான் அவர்கள் பெரியவர்கள் என்று பெயர். ஆகவே இழக்க துணிந்தவர்கள் எல்லாம் பெரியவர்கள். அப்படி அதுல அவர் சொல்கிறார், சாதல் நேரினும் சத்தியம் பூணுமின் வேதவானில் விளங்கி அறம் செய்யும் துருவ நட்சத்திரம் போல. இந்த துருவ நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியதுக்கு சிறப்பு என்னன்னா, பாரதியே ஒரு கட்டுரையில் எழுதுகிறார். துருவ நட்சத்திரம்னா என்னன்னா, அதை பார்த்து செல்கிறார்கள். இந்த நார்த் போல் ஸ்டார் என்கிறார், போல் ஸ்டார் என்கிறார்களே, அது நமக்கு வழிகாட்டும். அது மேலிருந்து வழிகாட்டுகிறது. அதுபோல வேதவானில் விளங்கி நிற்கக்கூடிய அற்புதமான அந்த செய்திகளை நீங்கள் மனதிலே எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை வழி நடத்த வேண்டும், தீது அகற்ற வேண்டும், சத்தியத்திலே நிலை நிற்க வேண்டும், உயிரே போனாலும் நிற்க வேண்டும் என்பதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த கீதை என்று. இதை மோத நித்தம் இடித்து முழங்கிய, அது ரொம்ப முக்கியம். இது நம்ம எடுத்து சொல்கிறது. எடுத்து சொல்லுறது சாதாரண ஒரு மெல்லிய ஈன குரல்ல, ஒரு தீன குரல்ல எங்கேருந்தோ ஒரு கோடியிலேருந்து சொல்லல. இது உரத்து பேசுகிறது, கர்ஜிக்கிறது. இப்போ பாரதி நினைக்கிறான், இன்னொன்றையும் நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். ஒய் கண்ணன்? பாரதி கீதையையும் கண்ணனையும் பெரிதாக எடுத்துக் கொண்டிருக்கிறான். பாரதி ஒரு இடத்தில் எழுதுகிறான், அது பற்றி இவர் பரளிசொல் நெல்லையப்பர் எழுதுகிறார், வாவேசையர் குறிப்பிடுகிறார். சில ஆய்வு கட்டுரைகளில் இதை பற்றி நான் குறிப்பிட்டு பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் புதிதாக சொல்லவில்லை. அவர் எழுதுகிறார், பாரதிக்கு பிடித்தது கண்ணனுடைய குழலோசை இல்லை. அவருக்கு சொல்கிறார், கண்ணனுடைய குழல் ஒலியை விட கண்ணனுடைய சங்கநாதம், கண்ணனுடைய போர் சங்க ஒலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று பாரதி பேசுகிறார். அது போல ஏற்கனவே சொன்னேன், புதுவையில இருக்கும்போது பாரதி கிட்ட பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரு சின்ன ஒரு பேச்சு, இந்த தீட்சித் இருந்தார் பக்கத்துல, அவரோட பேசி கொண்டிருக்கும் போது, ராமன் பெரியவனா கிருஷ்ணன் பெரியவனா என்று ஒரு பட்டிமன்றமே நடந்ததான். அவர் எழுதுகிறார் அதுல. இப்ப அந்த புதுவை செய்தியை பத்தி வரலாற்றுல இருக்கிறது. அது சொல்லும்போது பாரதி சொல்கிறான், எனக்கு ராமனை விட கிருஷ்ணனை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு 2 3 காரணம் இருக்கிறது. ஒன்று, அவன் அவன் கண்ணனை அப்படி நேசித்தவன், பார்த்தோம். ரெண்டாவது அரவிந்தர் அரவிந்தருடைய என்ன சொல்ல, புதுச்சேரியில பாரதிக்கு கிடைத்த மிகப்பெரிய அனுபவம் அரவிந்தரும் பாவேசும். அந்த காம்பினேஷன். அவர் வேதத்தை அப்படி அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த அந்த அரவிந்தருடைய அனுபவம், அவருடைய சிறையிலே கிருஷ்ண தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. அதே போல 5 எழுத்து மந்திரத்தை எப்படி சைவர்கள் சொல்லி விபூதி பூசுவார்களோ, திருநீட்டு அணிவார்களோ, அதே போல திலகன் நாமத்தை பேச வேண்டும் என்று சொன்ன பாரதி, தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்ட திலகனை, அந்த திலகர் சிறையிலே கிருஷ்ணனை தரிசித்தார். கிருஷ்ணனுடைய தரிசனம், கிருஷ்ண தரிசனம் சிறையிலே அவருக்கு கிடைத்தது என்று பார்த்தோம். அப்படி அந்த கிருஷ்ணனை பலவிதமானவர்கள் போற்றி பாடுகிறார்கள். இதுல பாரதி எழுதுகிறான். பாரதிக்கு 2 விஷயம் ரொம்ப பண்ணும். ஒண்ணு கீதை, இன்னொன்று கிருஷ்ணன். அதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்று சொன்னால், அவன் என்ன நினைக்கிறான், த இல்ஸ் ஆஃப் த சொசைட்டி. இன்னொன்றை நம்ம அடிப்படையில தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாரதி ஏதோ பொழுதுபோக்கு வேண்டி எழுதல. அவன் இந்த நாட்டுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும், இந்த நாட்டுக்காக நாம் ஒரு மெசேஜ் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவன். அப்படி நினைக்கும் போது அவன் பார்க்கிறான், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த அற்புதமான செய்திகள் எல்லாம் எப்படி நமக்கு கிடைத்தது என்று பார்த்தபோது வேதத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. வள்ளுவன் எழுதியிருக்கிறான். அவன் சொல்றானே, வள்ளுவனை போல், கம்மனை போல், இளங்கோவை போல் என்று. இப்படி எல்லாம் இருக்கும்போது, இப்படிப்பட்டவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நீதி நூல்கள், செய்திகள், ஔவையாரோடது, பட்டினத்தார், தாயுமானவர், இப்படி அவன் அவன் பார்த்த அத்தனை பேர்களும் எழுத்தின் மூலமாக தங்களுடைய கருத்தை இலக்கியம் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிறார்கள். அப்ப பாரதி என்ன நினைக்கிறான், தானும் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். என்னிடம் இருக்கக்கூடிய இந்த, நான் பழசை ஏற்றுக்கொண்டு அதிலே புதிய சில வித்துக்களை கொடுத்து, நியூ ஏரியா, அவர்கள் சொல்லாமல் இருக்கதை இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு ஏற்றது போல நான் மாற்றி செய்ய வேண்டும், இதை பலருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவன் எழுத தொடங்குகிறான். அதுதான் அவனுடைய எழுத்துக்கும் எழுச்சிக்கும் அதுதான் காரணம். பாரதியுடைய எழுச்சி, பாரதியுடைய எழுத்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. அவன் எதையும் அவன் எழுதின அத்தனை சொற்களிலும் ஏதோ ஒரு அடையாளம், ஒரு குறியீடு, இந்த நாட்டுக்கு தேவையான செய்தி இல்லாமல் எதையுமே எழுதினது கிடையாது. அது கட்டுரையானாலும் சரி, கடிதமானாலும் சரி,
அது சின்னது பெருசு எந்த கவிதையானாலும் சரி. இப்போ இந்த கவிதைக்கெல்லாம் அடையாளமாக அவன் இருக்கக்கூடிய தெய்வங்களிலே எல்லா தெய்வங்களும் பாடினான் என்று சொன்னாலும் கிருஷ்ணனை குறிப்பாக பாடுகிறான், கீதையை குறிப்பாக சொல்கிறான். இதைத்தான் போன முறை நான் பேசும்போதும் குறிப்பிட்டேன். தமிழ்நாட்டில் வந்து தி த கீதா எக்ஸ்பனன்ட் ஆர் த மாடர்ன் இன்டர்பிரட் மாடர்ன், அதாவது இன்றைக்கு தேவையான விஷயத்திலே கீதையை இன்டர்பிரட் பண்ணி தமிழகத்திலே, அதாவது இந்தியாவுக்குள்ள நிறைய பேசியவர் வந்து சுவாமி சின்மயானந்தா அவர்கள் தான் முதல்ல ஆரம்பித்தார்கள். இஸ் a மாடர்ன் இன்டர்பிரட்டர் ஆஃப் தி கீதா whom I heard in my young days. ஆங்கிலத்தில் மிக அற்புதமான சொல்வார். அவர் தான் முதல்ல கீதா யஜ்ஞம் என்று ஆரம்பித்தார். அப்புறம் தான் பின்னாடி வந்து இந்த இவர் பார்த்தசாரதி போன்றவர்கள், அவருடைய திருமகள், இப்படி எல்லாருமா நிறைய பேர் பேச ஆரம்பித்து அப்புறம் சித்பவானந்தா அவர்கள் எழுதினார்கள். இப்படி கீதையை பத்தி பல பேர் எழுதியிருக்கிறார். வினோபா பாவனுடைய கீதை கூட ரொம்ப அற்புதமான விஷயம். இப்படி இந்த நாட்டிலே எல்லாரும் கீதையை பற்றி எழுதினார்களே, அந்த கீதையை தொட்டு காட்டக்கூடிய விஷயத்தை அவர் சின்மயானந்தர் சொன்ன ரெண்டு விஷயம் போன முறை தொட்டு காட்டினேன். ஒன்று ஸ்ரேயஸ், இன்னொன்று பிரேயஸ் என்பார்கள். இந்த ஸ்ரேயஸ் என்பது நமது உள்ள கிடக்கையில இருக்கக்கூடியது, உள்முக பயணமாக இருக்கக்கூடியது. பிரேயஸ் என்பது வெளியிலே இருக்கக்கூடிய அனுபவங்கள், இந்த இன்பங்கள். இதை வந்து நம்ம தமிழ் வழக்கத்திலே, அதுவும் தமிழ் வழக்கம் என்று சொன்ன தமிழ வள்ளுவன் சொன்னதிலிருந்து இது வந்து இந்த புருஷார்த்தங்கள் என்று சொல்வார்கள். இதுவும் நம்ம நாட்டு மரபிலே இருக்கிறது. இந்த 4 புருஷார்த்தங்கள் இருக்கின்றன. இந்த 4 புருஷார்த்தங்களிலே இதை வந்து பாரதியினுடைய வரிகளில் எடுத்து காட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிமிஷம் நான் புக் எடுக்கிறேன். இந்த 4 புருஷார்த்தங்களை பற்றி பாரதி தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிடுகின்றார். இதை வந்து இந்த இந்த செய்தி இவன் இவன் விளக்கமாக சொன்னாலும் இந்த செய்தி நமது கீதையிலே, அதுதான் இந்த கீதை என்பது அதுவே உபனிஷத் என்று சொல்வார்கள். அதுதான் போன முறை நான் பேசும்போது என்னுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் நான் போட்டு அதை பத்தி விளக்கி இருந்தேன். இந்த கீதோபனிஷத்தை வந்து கன்வெர்ட் தட் இன்டு தேசோபனிஷத். இது வந்து 1908 பாரதி இதனுடைய தேசிய பாடல்களை பதிப்பிக்கும் போது, அது கூட தேசிய பாடல்களை பதிப்பிக்கும் போது கிருஷ்ணாமி ஐயர் தான் முதல்ல பண்றார். அவர் ஒரு 3 பாடல் அட்வொகேட் அந்த கிருஷ்ணசாமி ஐயர் வந்து ஒரு அவருக்கும் பாரதிக்கும் கொள்கை அளவில் வித்தியாசம். ஏன்னா இவரெல்லாம் மிதவாதிகள். பாரதி வந்து திலகர் குரூப், இவங்கெல்லாம் கோபாலகிருஷ்ண குரூப், கோபாலகிருஷ்ண கோகலே குரூப். அவர்கிட்ட ஜி ஏ நடேசையர் என்பவர் பாரதி அழைத்து கொண்டு செல்கிறார். பாரதி பாடலில் ஈடுபட்ட கிருஷ்ணாமையர் மயங்கி போய் இந்த 3 பாடலை வந்து 3 பாடல் தான் அவர் எடுத்து தனியா புத்தகமா போடுறார். முதல்ல வந்து இதுதான். அதன் பிறகு ஒரு 16 பாடல்களை பாரதி 1905 1908 வரை எழுதிய அந்த பாடல்களை ஒரு சிறு பிரசுரமாக பிரசுரிக்கிறார். தேசிய பாடல்கள், சுதேசி கீதங்கள் என்ற பெயரிலே பதிப்பிக்கிறார் அந்த பாட்டுல. அப்போ அந்த பாட்டுக்கு இருக்கக்கூடிய விளக்கத்தை சொல்லும்போது இதுல இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வேதத்திலே இருக்கக்கூடிய செய்திகள். இதையே ஒரு உபநிடதமாக தேசோபனிஷத்தாக நாம் எண்ணி பார்க்கலாம் என்று பாரதி சொல்கிறார். அதான் முதல் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று நான் குறிப்பிட்டேன். அப்போ இந்த 4 புருஷார்த்தங்களை பற்றி அவன் எழுதுகிறான். பாரதியினுடைய வாக்கிலே சொல்ல வேண்டும் என்றால், அறம் பொருள் இன்பம் வீடு என்று பெரியவர்கள் சொன்னதை, இவற்றுள் அறமாவது கடமை. இது பாரதியினுடைய விளக்கம். இப்போ பாரதி என்ன நினைக்கிறான், மிக எளிதாக இதை நாம் எடுத்து செல்ல வேண்டும். யாரு? பொதுமக்களிடம். எல்லாம் சொன்னா அறம், அறம் செய்ய விரும்பு. இப்ப நம்ம என்ன அறம்னா, பல பேர் என்ன நினைக்கிறோம், அறம்னா தர்மம், யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும், அதுதான் அந்த உதவி செய்வது அறம் என்கிறான். அப்படி இல்லை. அறம் என்பது விளக்குவதற்கு கடினமாக ஒரு சொல். அதை பாரதி ஒரே நிலையிலே தொட்டு காட்டி அதை உணர்த்தி விடுகிறான். இதுதான் பாரதியுடைய பெருமை. அறம் என்பது கடமை. பினிஷ். பக்கத்துல ஒருத்தன் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாத
உட்காந்துருக்கான், அவனுக்கு சாப்பாடு கொடுப்பது உன்னுடைய கடமை, அது அறம். இல்லாதவனுக்கு கொடுப்பது. ஏதோ ஒரு உயிர் வாடிக்கொண்டிருக்கிறது, அங்க ஏதோ ஒரு ஒரு நாய் ஒன்று, ஒரு நாயோ என்னோ ஒன்று, ஒரு சின்ன உயிர் இருக்கிறது, நாயோ பூனையோ, அது துன்பப்பட்டாலும் நான் வருத்தப்பட வேண்டும். அந்த எம்பதி இருக்கிறது, அது அறம், இது நமது கடமை. இப்போ அறம் என்பதற்கு கடமை என்று சொன்ன, எனக்கு தெரிஞ்சு இதை ரொம்ப அருமையா அதை வந்து விளக்கக்கூடியது பாரதி தான். ஒரே வார்த்தை சொல்லிட்டான், இது அறமாவது கடமை, அது உனக்கும் உனது சுற்றத்தாருக்கும் பிறர்க்கும் நீ செலுத்த வேண்டிய கடமை. இதை புரிந்து கொண்டால் இது அறம். வள்ளுவன் இதை விளக்கமாக, ரொம்ப விளக்கமாக எழுதினவன் வள்ளுவன், அது இல்லைன்னே சொல்ல முடியாது. அதை 2 வரியில இவன் சொல்றான். அறம் என்பது என்ன? எது சார் ரொம்ப பெரிய விஷயம் அறம் ஆகும் சொல்லிட்டு அது வந்து பெரிய பெரிய தத்துவங்களை, அது ஒண்ணுமே இல்லை. அறம் சிம்பிளி இஸ் யுவர் டியூட்டி. உங்க அப்பா அம்மாவுக்கு நீ செய்வது, உன்னுடைய குழந்தைகளுக்கு, உன்னுடைய சுற்றத்தாருக்கு, உன்னோட இருப்பவர்களுக்கு, பிற சக மனிதர்களுக்கு, சக உயிர்களுக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு. இந்த மண்ணை நாசம் பண்ணா அது மண்ணுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? அதுல விஷவாயுவை கலந்தா, தண்ணியில கொண்டு நச்சு பொருளை கலக்கலாமா? நம்ம நாட்டுல எப்படிப்பட்ட நாகரிகம் இருந்து சொன்னால், ஒரு நதியிலே குளிக்கக்கூடியவன், அந்த நதி நமது அழுக்கை தான் களைகிறது, நீர் என்றாலும் அந்த நீரை நீ அசுத்தம் செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு ஒரு ஸ்லோகமே உண்டு. அந்த காலத்துல சுபாஷிதங்கள் எல்லாம் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம், நதியிலே குளிக்கக்கூடியவன் என்ன செய்கிறான், அதுல இறங்கும்போது, தாயே, ஓடி வரக்கூடிய நன்னீரே, நீ புனிதமாக ஓடி வந்து கொண்டிருக்கிறாய், உன்னிலே இறங்கி நான் என்னுடைய அழுக்கை களைகிறேன், என்னுடைய அழுக்கை உன்னிடம் கரைத்துக் கொள்கிறேன், தயவு செய்து மன்னித்துக்கொள், ஏற்றுக்கொள், நீ உன்னை நீயே சுத்தப்படுத்திக் கொள்ள தகுதி வாய்ந்த ஒரு பெரும் தேவதை, எனவே இதை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள். சாதாரண காதால செய்யக்கூடிய சந்தியாவந்தன மந்திரத்துல, செய்யக்கூடிய மந்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திர சொற்கள் என்ன சொல்கிறது, எழுந்தவுடன் சொல்றான், இந்த 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 காற்றையும் இந்த உலகத்தையும் நான் அசுத்தப்படுத்தி இருந்தால் அதை மன்னித்து அதை சுத்தம் செய்து கொள். இப்படித்தான் நம்ம நாட்டினுடைய வேத பரிஜனங்கள் இருக்கக்கூடிய சொற்களும் அந்த மந்திர சொற்களுடைய உபதேசங்களும் இருக்கின்றன. அப்போ இந்த உடைமை கடமை என்பது, உடைமை என்பது எதெல்லாம் நீ உடைமை என்று நினைக்கிறாயோ அதுக்கெல்லாம் நீ கடமை செய்ய வேண்டும். அது உனக்கும் உனது சுற்றத்தார்க்கும் பிறர்க்கும் நீ செலுத்த வேண்டிய கடமை. பிறர் என்பதனுள் வையம் முழுவதும் அடங்கும். கடமையில் தவறலாகாது. தொழில்கள் எல்லாம் நற்பயன் தருமிடத்து அறங்களாகும். இதை விட எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க நிச்சயமா நீங்க இந்த இந்த கட்டுரை வரிகளை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். திஸ் இஸ் டெஃபினிஷன், இலக்கணம் அதுதான். இதைத்தான் சொல்ல வரான். இதுல வந்து அஹ், வேத அந்த வரி என்ன, வேதவானில் விளங்கி அறம் செய்மின் என்கிறான். அறம் செய்யுங்கள் என்று சொல்கிறான் பாரதி. அவ்வளவுதான். அது வேதவானில், வேதம் சொல்லக்கூடிய அறத்தை கைப்பிடியுங்கள், செய்யுங்கள் அப்படிங்கிறான். அப்ப அது என்ன என்பதை நாம் கட்டுரையில தான் சென்று பார்க்க வேண்டும். கட்டுரை என்ன சொல்கிறது, ரொம்ப அருமையாக சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், அறமாவது கடமை. எனக்கு தெரிஞ்சு இதோட எளிமையா சொன்னதில்ல, நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அறமாவது கடமை. அப்படின்னா கடமைனா என்ன சார்னு அடுத்த கேள்வி. அது உனக்கும் உனது சுற்றத்தாருக்கும் பிறர்க்கும் நீ செலுத்த வேண்டிய கடமை. அது என்ன? பிறர் என்று சொன்னால் யார்? பிறர் என்பது இந்த வையமெல்லாம் அடங்கும், வையத்துள் அடங்கும். கடமையில் நீ தவறலாகாது. தொழில்கள் எல்லாம் நற்பயன் தருமிடத்து அறங்களாகும். வாட் எவர் தட் யூ டூ விச் begets anything that is good to the society is what is dharma. ஆகவே இந்த அறம் என்பதற்கான பொருளை ரொம்ப அருமையாக விளக்குகிறார். அதுக்கப்புறம் பொருள் என்பதை பற்றி பேசுகிறான். பொருள் என்பது, நான் இதுக்கு இதை நான் சொல்ல மறந்துட்டேன், இதை சொல்லியிருக்கணும். ஏன்னா லட்சுமி பத்தி பேசும்போது திருமகள் வேண்டுதல்ல பாரதி சொன்ன பொருள், செல்வத்தை பற்றி பல லிஸ்ட் கொடுத்தான் இல்லையா? உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். அதை இங்க விளக்கமாக எழுதுகிறான். பொருள் என்பது செல்வம், நிலமும் பொன்னும் கலையும் புகழும் நிறைந்திருத்தல், நல்ல மக்களை பெறுதல், இனப்பெருமை சேருதல், இவையெல்லாம் செல்வம். இச்செல்வத்தை சேர்த்தால் மனித உயிருக்கு, செல்வத்தை சேர்த்தல் மனித உயிருக்கு ஈசன் இட்டிருக்கும் 2ஆம் கட்டளை. சோ முதல் கட்டளை என்பது அறம். அறம் பொருள் இன்பம் வீடு என்பதுல முதல் கட்டளையாக இறைவன் சொல்வது அறம்.
இரண்டாவது வந்து பொருள். அது என்ன பொருள் என்பதை சொல்கிறான். நிலம், பொன், கலை, புகழ், நல்ல மக்களை பெறுதல், இனப்பெருமை, இது எல்லாமே செல்வம் என்று சொல்கிறான். அதுதான் விளக்கமாக அந்த திருமகள் துதியிலே அவன் பாடுகிறான். மூன்றாவது இன்பம். இன்பம் என்பது இனிய பொருள்களுடன் உயிர் கலந்து நிற்பது. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க வந்து அஹ், ஒண்ணுமே மாற்ற முடியாது, படிச்சு ரசிக்கணும் அவ்வளவுதான். இவனுடைய உரைநடை என்பது பல நேரங்கள்ல கவிதையோட சூப்பர். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது படிக்கும்போது அவ்வளவு ஒரு உணர்ச்சி வேகம் பொங்குகிறது. இப்படி யாரா எழுத முடியுமா சார்? இன்பம் என்பது, இன்பம்னா என்ன? எவனாவது விளக்கம் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் அதை வந்து விளக்குறது. இன்பம்னா ஏதாவது பாதுஷா சாப்பிடுறதுமா, ஏதாவது ஒண்ணு அவனுக்கு எது பிடிக்கிறதோ அதை சொல்லுவான். அவன் எழுதுற பாருங்க. இது பொதுமைப்படுத்தி எழுதுவது. The, the maxim is something that generalizes the entire attitude and the definition of the particular word. இன்பம் என்பது இனிய பொருள்களுடன் உயிர் கலந்து நிற்பது. பெண், பாட்டு, கூத்து முதலிய ரச வஸ்துக்களை அனுபவிப்பது. இவ்வின்பங்கள் எல்லாம் தமிழா உனக்கு நன்றாக அமையும்படி பராசக்தி அருள் புரிய. நடுவுல பாரதி வந்து அவருடைய அருள் புரிய சில பாண்டியா ஏற்றுக்கொள் செல் என்று சொல்லுவாங்க. அது வந்து டெபினிஷன் சொல்ற நேரத்துல தன்னை மறந்து பாரதி பேசுகிறான். தனக்குள்ள அந்த பாசத்தை, தமிழா தெரிஞ்சுக்கடா, இதுதான்டா இன்பம். இன்பம் என்பது உயிர் கலந்து நிற்பது. இந்த உயிர் கலக்காமல் எங்கு இன்பம் வரப்போகிறது? இதை எங்க கொண்டு பொருத்தி பார்க்கணும்? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று பார்க்கும்பொழுது, இறைவா எத்தனை கோடி இன்பத்திலே உயிர் கலந்து நிற்கக்கூடிய அனுபவத்தை நீ எங்களுக்கு கொடுத்தாய் இறைவா. அது எவ்வளவு பெரிய விஷயம்! உனக்கு மட்டும் இல்ல, அவனுக்கு மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான ஜீவராசிகள் அத்தனைக்கும் இன்பம் தூய்க்க வேண்டிய ஒரு ஆணையும் ஒரு அனுபவத்தையும் வாய்ப்பையும் உயிரின் தடத்தையும் அந்த உயிர் சூட்டையும் இறைவன் கொடுத்திருக்கிறானே, அவன் எவ்வளவு பெரிய ஆள்! ஒரு சின்ன பூச்சி இருக்கு, அது போய் ஒரு இலையை தங்குது, அப்போ அது மகிழ்ச்சியா இருக்குது. இல்லையா? அது ஆச்சரியம். தங்கு தடையும் இல்லாமல் அத்தனை பேருக்கும் அத்தனை உயிரினத்திற்கும் இறைவன் அந்த இன்பத்தை கொடுத்திருக்கிறானே, அது எவ்வளவு பெரிய விஷயம்! அதை சொல்கிறான் பாரதி. இன்பம் என்பது இனிய உன்னுடைய நோய்கள் எல்லாம் தீர்க, உனது வறுமை தொலைக, உனக்கு இனிமையும் அழகமுடைய வஸ்துக்கள் எல்லாம் வசப்படுக, பஞ்சபூதங்களும் உனக்கு வசப்படுக, நீ எப்பொழுதும் இன்பம் எய்துக என்று பேசுகிறான். எப்போ? அறம் செய்தால், கடமையோடு இருந்தால், கடமையை தவறாமல் செய்து கொண்டிருந்தால், அந்த கடமை என்பது உனக்கும் நீ வாழக்கூடிய இந்த உலகத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்று தெரிந்திருந்தால் நீ இதை செய்வாய் என்கிறான். அதுக்கு பிறகு இறுதியாக சொல்கிறான், வீடாவது, வீடு தானே அறம்பொருள் இன்பம் வீடு, வீடாவது பரமாத்மாவுடன் அறிவு கலந்து நிற்பது. இன்பம் என்பது இன்பம் என்பது இனிய பொருட்களுடன் உயிர் கலந்து நிற்பது. இங்க வீடாவது பரமாத்மாவுடன் அறிவு கலந்து நிற்பது. வீடு என்ற சொல்லுக்கு விடுதலை என்று பொருள். மேற்கூறப்பட்ட 3 புருஷார்த்தங்களும் ஈடேறிய பெரியோர்க்கு ஈசன் தானாகவே வீட்டு நிலையருள் செய்வான். தமிழா உனது புருஷார்த்தங்கள் கைகூடுக என்று ஒரு வாழ்த்து செய்கிறான். இலக்கணத்தை பற்றி சொல்லும் போதே வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய வசதி கொண்டவன் கவிஞன் ஒருவன் தான். கவிஞன் ஒருவனால் தான் இந்த உலகுக்கே வாழ்த்து தெரிவிக்க முடியும். அப்போ இந்த 4 விஷயங்களும் சொல்கிறானே, அந்த 4 விஷயங்களையும் அறத்தின் அடிப்படையிலே கீதை பேசுகிறது. இப்போ இந்த கீதையினுடைய உரையை வைத்து இந்த நாட்டை எப்படி செப்பம் செய்ய வேண்டும் என்பதிலே பாரதி ஈடுபடுகிறான் என்பதுதான் நமக்கு முதல்ல இந்த பாட்டினுடைய சம்மிங்கம். அதுல இன்னும் தொடர்ந்து நாம் பேசக்கூடியது இருக்கிறது. இன்றைக்கு பார்த்த அளவு நான் சம்மப் பண்ணி சொன்னா, பாரதி ஏன் கண்ணனை எடுத்துக்கொண்டான்? கிருஷ்ணா என்ற அந்த தத்துவத்தை பாரதி ஏன் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை செப்பனிட வேண்டும் என்று செய்தான் என்பதை பல பேர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். நான் புதிதாக சொல்வதில்லை. பல பேர் பாரதி ஆய்வாளர்கள் எல்லாம் ஏன் கிருஷ்ணா, ஒய் கிருஷ்ணா, ஒய் கீதா என்று சொல்லும்பொழுது, பாரதி இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ், அதான் நம் நாட்டு மக்களுக்கு இவ்வுலகத்தினுடைய இன்பம் வேண்டும், இவ்வுலகம் அவ்வுலகம் ரெண்டுக்கும் இந்த மக்கள் தயாராக வேண்டும் என்பதனாலே கீதை என்ற அற்புதமான விஷயம் எடுத்துக்கொண்டான். மாயை என்பதை பழித்தான். இந்த நாடு, இந்த மண், உன் பெண், உன் குழந்தைகள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் இவையும் நிஜம். அது அந்த வீடு பேர்னு சொல்கிறானே அதுவும் நிஜம் என்று இந்த ரெண்டும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை எளிதாக மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பாரதி கீதை வழியாக சொன்னால் அதுதான் மக்களை சென்று சேரும் என்று உணர்ந்தான். எனவேதான் அவன் கீதையை மெய்ப்பொருளாக்கி, கீதையை மையப்பொருளாக்கி இந்த பாடலிலே தொடர்ந்து பேசுகிறான். நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். கீதையினுடைய எசன்ஸை தான் இந்த பாட்டுல சொல்றான்.
ஆகவே கீதை கிருஷ்ணர் துதி என்பது கீதை துதியாக வழங்குகிறது. கீதை துதி என்பது இந்த நாட்டுக்கு அவன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய சொற்பொழிவை மீண்டும் போன முறை எல்லாம் பாராட்டி பேசிய இந்த இதை வரவேற்று வாழ்த்து சொல்லி வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை புலப்படுத்திக் கொண்டு விடைபெறுவேன். வணக்கம்.